அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறதாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நன்மை அதிகமாக உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு லேசாக சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை சொல்லிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக உறவுகளுக்குள்ள ரொம்ப ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்கா? என்னதான் நாங்கள் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு நஷ்டம் ஆகிறது. இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சில வேலைகள் உங்களுக்கு சாதகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களை இவ்வளோ நாள் நம்மளை இழுக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாம் தீர்ந்து இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த பணத்தடை எல்லாமே நீங்கி போகும். நீங்கள் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே இந்த நேரத்தில் வசூல் செஞ்சுக்குவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களில் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருத்து வேற்றுமை குறையும். சக ஊழியர்கள் உங்களோட நல்ல ஒரு இணக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது முக்கியம். அடுத்தவர் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். எல்லாமே நீங்கள் அனுசரித்து போகிறது தாங்க நல்லது. பிள்ளைகள்கிட்ட கனிவாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. குறிப்பிட்டு உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். கௌரவம் உயரும். மற்றவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீங்க. மற்றவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அதே போல் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றுனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு சேரும். தந்தை மூலமாக அதிகமான நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. மனதில் இருந்த வீண் கவலைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஒரு முட்டுக்கட்டைகள் நீங்கி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். அதை ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். எதிலுமே தெளிவான சிந்தனை கண்டு
கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. முருகனை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் உங்களுக்கு இனி எல்லாமே நன்மையான பலன்களாக நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நீங்கள் இருங்க. கண்டிப்பாக எல்லாமே சிறக்கும். அதே போல் குறைந்த ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட இப்போது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையும் பிறரை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையும் கொண்டவங்க தான் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான காலகட்டம் அதிகமாக இருக்குது. ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரதால் பெரியவர்களுடைய உதவியும் தெய்வ அருளும் கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட இப்போது முடிவுக்கு வரும். புதிய சொத்து வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதால தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் முடிவடையும். தம்பதிகளுக்குள்ள தோன்றிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தவங்க கூட விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரையில் சென்றவங்க மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும். வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் மாறி நினைத்ததை சாதித்து விட்ட ஒரு வலிமை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்க்காம இப்போ உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் காத்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரவங்க நிர்வாகத்தினுடைய நம்பிக்கைக்கு ஆளாவீங்க. வெளிநாட்டில் பணி செய்கிறவங்களுக்கு நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தினருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் ஆர்வம் நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமாக கூட அமையும். நீங்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்தில் கிடைக்கும். பிறருக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ உங்களுக்கு இருக்கலாம். அதனால் ஒரு நல்லது தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தாய்வழி உறவுகளில் ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. நவீன பொருட்கள் புதிய வாகனம் வாங்குவீங்க. பொருளாதார நிலை சீராக இருக்கும். யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதும் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறதால முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கூடும். தொழில் விரிவு செய்கிறதுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு உங்களுக்கு புகழ் கூடும். முயற்சிகள் சாதகமாகும். மேலும் பாக்ய அதிபதி சூரியனும் குடும்பாதிபதி சனி பகவானும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். தனியார் நிறுவன பணிகளுக்கு நிர்வகித்தின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உடன் பணிபுரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கூடும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார். புதிய வீடு இடம் இவை எல்லாமே உங்களுக்கு மேற்கொண்டு வந்தீங்க, வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் தடைகள் விலகும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். முதியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கண்டிப்பாக வரும். நெருக்கடிகள் நீங்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் கூட மதிப்பு உயரும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்களை இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.